describes a ways to assemble the object to realize a new functionality. எதெல்லாம் assemble பண்ணி ஒரு new functionality இது பண்றதுக்கு யூஸ் ஆகும். பிஹேவியரல்னா அதுக்குரிய இருக்க கம்யூனிகேஷன் between the objects which is inside the puja room. அந்த மாதிரி பூஜா ரூம்குள்ள போனா வாட் யூ வில் டூ இன்சைட் இட். ஓகே, அங்க போய் படுத்துவும் மாட்டோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹூ வில் ஹேண்டில் இட், யார் மணி அடிப்பா, யார் கற்பூரம் காட்டுவா, யார் சாமி கும்பிடுவா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணி சொல்றதுலாம் பிஹேவியரல். அதெல்லாம் வந்து இட் டீல்ஸ் வித் டைனமிக் இன்ட்ராக்ஷன்ஸ். அதுக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லும். ஸோ அதை ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணி இவங்க ஒரு 23 டிசைன் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். ஸோ அதே மாதிரி இவங்க எழுதியிருக்காங்க. ஃபேக்டரி மெத்தட், ப்ரோட்டோடைப், சிங்கிள்டன், டெம்ப்ளேட், கமாண்ட், மீடியேட்டர், அப்சர்வர், இன்டர்பிரட்டர், ப்ராக்சி, ஃபசாட், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 கேட்டகரியை 3 பிரிச்சு 3 கலர்ல காட்டியிருக்கோம். அது ஒன்னொன்னு என்னன்னா தனித்தனி டுட்டோரியல்ல பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, யூஎம்எல் டிசைன் பேட்டர்ன். யூஎம்எல்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. யூஎம்எல் அதாவது டிசைன் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து யூஎம்எல் டயக்ராம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து இது வேற வழி இல்லாமல் அது படிக்கும்போது இது படிச்சாகணுன்ற மாதிரி இருக்கும். இதை படிச்சாதான் அது புரியும். டிசைன் பேட்டர்ன்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஸ்கிரைப்ட் இன் யூஎம்எல் நோட்டேஷன். ஸோ விச் இஸ் அ பெயின்ஃபுல் திங். இஃப் யூ நோ யூஎம்எல் இட் இஸ் வெரி சிம்பிள் திங். ஓகே, ஸோ யூஎம்எல்னா என்னன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யார் கூட இன்டராக்ட் பண்ணுறா இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். இட் வில் பி. ஸோ இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு கிளாஸ்னா வந்து இப்படி தான் இருக்கும். கிளாஸ் நேம், வேரியபிள், இந்த மாதிரி சிம்பாலிக்கா நோட்டேட் பண்ணுவோம். அதாவது வந்து பிளஸ் இருந்துச்சுன்னா வந்து பப்ளிக் மெத்தட், ஹேஷ் இருந்துச்சுன்னா ப்ரொடெக்டட், மைனஸ் இருந்துச்சுன்னா பிரைவேட் மெத்தட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த இருக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுங்க. அது கோலன் வச்சு பூலியன் போடுறோம்ல, மீன்ஸ் ரிட்டர்ன் அ பூலியன் வேரியபிள். 2 ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுதுன்னா கோலன் ஸ்ட்ரிங்னால இட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் ஆன்டி பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் பார்த்துட்டோம். பேட்டர்ன் வந்து அதாவது வந்து ஒரு கத்தி பார்த்துட்டோம். அந்த கத்தியை தப்பா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் மேட்ரு. தப்பாவும் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அது தப்பா யூஸ் பண்றதை பார்த்தா வந்து ஆன்டி பேட்டர்ன் சொல்றது. ஸோ அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரியும். காஷன். ஓகே, ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா there are 191 பேட்டர்ன்ஸ். இது இவ்வளவு பார்க்கும்போதே நமக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. விச் டு யூஸ், வென் டு யூஸ், அதெல்லாம். ஓகே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா வந்து உங்களோட ஜெனரலைஸ்டு ப்ராப்ளம் வந்து புவர் வேல வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் ஆன்டி பேட்டர்ன்ஸ். ஓகே, ரூட் காஸ் ஒய் ஆன்டி பேட்டர்ன் இஸ் மோஸ்ட்லி ஹேப்பனிங் அப்படின்னா வந்து டைட் டெட்லைன்ஸ். அதாவது நெக்ஸ்ட் வீக் ஐ ஹவ் டு ரிலீஸ், டுடே ஒன்லி ஐ எம் ஸ்டார்டிங் டிசைன். தட்ஸ் அ புவர் டிசிஷன் டு டூ இட். ஸோ அந்த மாதிரி அப்பாத்தி. தட்ஸ் லைக் ஐ நோ திஸ், ஓகே ஐ டோன்ட் கேர் மேன், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், லைக் தட். அந்த மாதிரி இது பண்றது நேரோ மைண்ட்னஸ். அதாவது வந்து என்னன்னா வந்து நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சஜஸ்ட் பண்றாங்க, இல்ல இதுக்கு இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் தான் கரெக்டா இருக்கும்னு அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடோட பேசும்போது அது பிரச்சனை வரும். அது மாதிரி அடாப்டேஷன் ஆஃப் த மோஸ்ட் சிம்பிள் சொல்யூஷன். இருக்கிறதுலே அது சிம்பிள் சொல்யூஷன் பார்த்து அதை டபான்னு போட்டு விடு, இப்போதைக்கு நமக்கு வேலை முடியணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்றது. அதே மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கோஷ்டி இருக்கும். கொடுத்ததுல இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸா எப்படி பண்ணலாம் அப்படின்னு, அதாவது அவங்களோட அறிவு திறமையை காட்டாங்களா, நாங்கெல்லாம் பெரிய ஆள் அப்படின்ற. அந்த மாதிரி டிசைன் பண்ற மக்களும் கொஞ்சம் இருக்கு. ஓவர் கில் அப்படின்வாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் திஸ் ஆன்டி பேட்டர்ன். இக்னோரன்ஸ். ஸோ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆர் ட்ரைங் டு யூஸ் இட். அந்த மாதிரி pride is very important. I mean, it is invented by Microsoft. This is used by Mac, so I will not use it. So அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. இட்ஸ் a சொல்யூஷன். யாரு நல்லா இருக்கோ, யாரு ப்ராப்பரா கொடுக்குறாங்களோ அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து ஆன்டி பேட்டர்ன்ஸ். ஸோ ஆன்டி பேட்டர்னை பத்தி படிக்கிறதுக்கே தனியா ஒரு டுட்டோரியல் வைக்கலாம். லெட்ஸ் மூவ் see that in next